வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் பாசிப்பருப்பு சேமியா பாயசம் பண்ண போகிறோம். இந்த கப்பில் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது 75 கிராம் இருக்கும். இதை இந்த குக்கரில் சேர்த்துட்டு இந்த பருப்போட கலர் மாறாமல் வாசனை வர வரையும் வறுத்துக்கணும். நிதானமான தீயில வச்சு வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து பாயசம் பண்ணுறது பாயசம் நல்ல சுவையாக இருக்கும். எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்றதையும் அளந்துக்கணும். லோ ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் வறுத்து பருப்பு நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ இந்த பருப்பை கழுவிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ண பாசிப்பருப்பை இந்த குக்கரில் சேர்த்துட்டு பாசிப்பருப்பு எடுத்த கப்பில் 4 கப் தண்ணி இது கூட சேர்த்துடலாம். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வேக வச்சுக்கோங்க. 3 விசில் வந்துருச்சு. பாசிப்பருப்பு நல்லா மலர வெந்திருக்கு. குழைய வேக விடாமல் இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகினதும் அதில் 10-12 முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி லைட்டாக வறுபட்டுருச்சு. அது கூட 10-12 உலர்ந்த திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி உலர்ந்த திராட்சை ரெண்டுமே வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற நெய்யில் பாசிப்பருப்பு எடுத்த கப்பில் அதே அளவுக்கு 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இந்த சேமியா நல்ல வாசனை வரணும். லைட்டாக அதனுடைய கலர் மாறணும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். நிதானமான தீயில வச்சு வறுத்துக்கணும். சேமியா வறுபட்டு லைட்டாக அதன் கலர் மாறி நல்ல வாசனை வந்துருச்சு. இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். சேமியா எடுத்த கப்லேயே 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சேமியா நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். சேமியா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு அடுத்து பாசிப்பருப்பு எடுத்த கப்பில் 2 கப் பொடித்த வெல்லம், இது கூட 1 கப் தண்ணி. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். நம்ம எடுத்த 1 கப் பாசிப்பருப்பு 1 கப் சேமியாவுக்கு 2 கப் வெல்லம் சரியான அளவாக இருக்கும். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின வெள்ளக்கரைசலை இதில் சேர்த்துட்டு இது கூட வேக வச்ச பாசிப்பருப்பையும் சேமியாவையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுறலாம். இந்த ரெண்டும் இந்த வெள்ளக்கரைசலை சேர்ந்து ஒரு 4-5 நிமிஷம் ஒன்று சேர்ந்து வேகட்டும். 4-5 நிமிஷமாக எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட பால் சேர்க்கணும். பாசிப்பருப்பு எடுத்த கப்பில் 2 கப் அளவுக்கு பாலை காய்ச்சி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் பால் சேர்க்கணும். அதே மாதிரி பால் சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கங்க. ஆறுன பால் சேர்க்கக்கூடாது. சூடான பால் தான் சேர்க்கணும். அதே மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. எல்லா பாலையும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சூடான பால் சேர்க்கறதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் நீங்கள் சேர்த்திங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும். சுவையான பாசிப்பருப்பு சேமியா பாயாசம் ரெடி. சுவையான பாசிப்பருப்பு தேங்காய் பால் பாயசம் பண்ண போகிறோம். உள்ள கடாய் போட்டு சூடாயிடுச்சு. இந்த கப்பில் 1 கப் பாசிப்பருப்பை இதில் சேர்த்துட்டு வறுத்துக்கணும். ஸ்டவ்வை நிதானமாக வச்சு வறுக்கணும். பாசிப்பருப்போட கலர் ஓரளவு மாறி, அதாவது பொன்னிறமாக வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். கருக விட்டுறக்கூடாது.
கைவிடாமல் பக்கத்துலேயே இருந்து வறுத்து இப்போ தான் லைட்டாக கலர் மாறி வருது. இன்னுமே கொஞ்சம் கலர் மாறி கோல்டன் கலரில் வரணும். அப்போ தான் இந்த தேங்காய் பால் பாயாசம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், கோல்டன் கலராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உடனே ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு இதை 2 தடவை கழுவிக்கலாம். கழுவுன பாசிப்பருப்பை இந்த குக்கரில் சேர்த்துட்டு அது கூட எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் தண்ணி மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வேக வச்சுக்கோங்க. 3 விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சு, கரெக்டாக வெந்திருக்கு. நம்ம தேங்காய் பால்லாம் சேர்க்கறதுனால இதுக்கு அளவாக 2 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். பாயசத்தில் சேர்க்கறதுக்கு வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணணும். பாசிப்பருப்பு எடுத்த கப்பில் 1.25 கப் பொடித்த வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். அது கூட பாசிப்பருப்பு எடுத்த கப்லேயே 1/2 கப் அளவு தண்ணி. இந்த வெல்லம் ஜஸ்ட் கரைஞ்ச உடனே வடிகட்டிக்கலாம். பாசிப்பருப்பு எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லாத்தையும் அளந்துக்கணும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, இதை வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டின வெள்ளைக்கரைசலை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு வேக வச்ச பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். எல்லா பாசிப்பருப்பையும் சேர்த்தாச்சு. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாசிப்பருப்பு இந்த வெள்ளைக்கரைசலோடு சேர்ந்து வெந்து ஓரளவு கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்கறதுனால கொஞ்சம் கெட்டியாகி வந்தால் தான் நல்லா கரெக்டாக இருக்கும். பாசிப்பருப்பு வெள்ளைக்கரைசலோடு சேர்ந்து ஓரளவு கெட்டியாகி வந்திருக்கு. இதில் தேங்காய் பால் சேர்க்கணும். பாசிப்பருப்பு எடுத்த கப்லேயே 2 கப் தேங்காய் பால். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்தோம்னா பாயசம் குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒன்றா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிக்கட்டும். தேங்காய் பால் சேர்த்து 2-3 நிமிஷமாக கொதிச்சிருச்சு. பாயாசம் இந்த அளவு திக்னஸில் இருக்கணும். இனி இதுக்கு முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துடலாம். முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கங்க. இந்த அளவு சேர்த்தோம்னா அந்த முந்திரி திராட்சையோட வறுத்து பாயசத்தில் சேர்க்கும்போது அந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சூடானதும் அதில் 10-12 போல் முந்திரியும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரியும் பொன்னிறமாக வறுபட்டுருச்சு, உலர்ந்த திராட்சையும் நல்லா உப்பி வந்துருச்சு. இதை இந்த பாயசத்தில் சேர்த்துடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய பாசிப்பருப்பு தேங்காய் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்போட மஞ்சள் பூசணி சேர்த்து இந்த பாயசம் பண்ணியிருக்கோம். பேனில் 1.25 கப் தண்ணி. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, இது ஒரு 50 கிராம் இருக்கும். இதை கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த பாசிப்பருப்பு பாதி அளவு வெந்து வரட்டும். இந்த மிக்ஸி ஜாரில் கட் பண்ண 1/4 மூடி தேங்காயை சேர்த்துட்டு அது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து அரைச்சி ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். பருப்பு வெந்துட்டு இருக்கும்போது மேலே நுரையாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சிட்டோம்னா பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
பாசிப்பருப்பு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க, இதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. 100 கிராம் மஞ்சள் பூசணியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு இருக்குது. அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பூசணிக்காயும் வேக வச்சுக்கணும். அதே மாதிரி பூசணிக்காயும் குழைய வேகக்கூடாது, ஒரு 3/4 பங்கு அளவுக்கு வேகணும். நம்ம சேர்த்த பூசணிக்காய் 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதை இந்த மேஷர் வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும். நல்லா மசிச்சு விட்டாச்சு. பூசணிக்காயும் மசிஞ்சிருச்சு, இந்த பருப்பும் நல்லா மசிஞ்சிருக்கு. முன்னாடியே நம்ம குழைய வேக வச்சிட்டோம்னா பாயசம் வந்து ரொம்ப கொலன்னு இருக்கும். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு பாயசத்தில் சேர்க்கறதுக்கு வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிடலாம். இந்த பேனில் 1/2 கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்து அது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த வெள்ளை கரைசலை நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு பூசணிக்காய் கலவையில் இந்த மாதிரி வடிகட்டியே சேர்த்துடலாம். இதுக்கு வந்து 1/2 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க. வெள்ளக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துருங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வேகட்டும். சேர்த்த வெள்ளக்கரைசலோடு சேர்ந்து 5 நிமிஷம் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்த முதல் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இதில் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால பாயாசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் மறுபடியும் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிக்கட்டும். முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகுனதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு இந்த தேங்காய் துண்டுகள் நல்ல கலர் மாறுற அளவுக்கு நெய்லேயே வறுத்துக்கணும். இந்த மாதிரி தேங்காய் துண்டுகள் நெய்லேயே வறுத்து சேர்க்குறது பாயசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது சாப்பிடும்போது கடிபடும் போது அது கூட ஒரு 10-12 முந்திரியையும் சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரியும் வறுபட்டுருச்சு, பாயசத்தில் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்து 2 நிமிஷம் பாயசம் கொதிச்சிருச்சு. இதில் நம்ம வறுத்த முந்திரியையும் தேங்காயையும் சேர்த்துடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக பாசிப்பருப்பு மஞ்சள் பூசணி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான பாயாசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.